ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கொ கொத்தமல்லி டீ பாலுடன் எப்படி போடுவதுன்னு பார்க்கலாம். இந்த ஆரோக்கியமான மற்றும் சுவையான கொத்தமல்லி டீயை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டீ உடலுக்கு குளிர்ச்சி தரும், ஜீரணத்தை மேம்படுத்தும், உடல் சூட்டை குறைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. முதலில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணீர் ஊற்றுங்க. அதில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை லேசாக நசுக்கி மிக்சியில் கொரகொரப்பாக அரைத்து சேர்க்கவும். இப்போது 2 முதல் 3 நிமிடம் நன்றாக கொதிக்க விடவும். கொத்தமல்லி நல்ல வாசனையும் சத்துக்களும் தண்ணீரில் கலந்துவிடும். அதில் அரை கப் பால் சேர்க்கவும். இப்போது தேவையான அளவு டீ தூள் சேர்த்து தேவைக்கேற்ப சிறிய துண்டு இஞ்சியும் சேர்த்து விடலாம். பிறகு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து 1 நிமிடம் கொதிக்க விடுங்கள். டீ நன்றாக கொதித்ததும் வடிகட்டி கப்பில் ஊற்றி பரிமாறலாம். சூடாக இருக்கும் இந்த கொத்தமல்லி டீ குடிக்க ரொம்ப சுவையாக இருக்கும். காலை நேரத்தில் குடித்தால் புத்துணர்ச்சியாக இருக்கும். சளி, ஜீரண பிரச்சனை, உடல் சோர்வு போன்றவருக்கு இது நல்ல பலன் தருகிறது. கொத்தமல்லி டீ ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து உள்ளது. இது உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. வயிறை லேசாக வைத்துக் கொள்ளவும் துணை புரிகிறது. இந்த ஆரோக்கியமான கொத்தமல்லி டீயை நீங்களும் வீட்டில் தினமும் ஒரு முறையாவது குடித்து பலன் பெறுவோம். தேங்க்யூ.